வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் 2012 வருஷம் ரிலீஸ் ஆன ட்ரூ டிடெக்டிவ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 8 சீசன் இருக்கு. 8 சீசனுமே வந்து பார்த்தனா வெவ்வேறு கதைகளை உடையது. முதல் சீசன்ல ஒரு பொண்ணை சடங்கு முறைப்படி கொலை பண்ணிருக்காங்க. அந்த கொலை பண்ண கொலைக்காரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரிக்கிறப்ப அந்த கொலைக்காரனை கண்டுபிடிச்சாங்களா இல்ல அப்படின்றதான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதையே. த்ரில்லர் ஃபேன்ஸ் இந்த சீரிஸ் வந்து பார்த்தா தரமா இருக்கும். அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலே ஒரு டிடெக்டிவ் கூட்டு வச்சுட்டு 18 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க விசாரிச்ச அந்த கேஸ பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க உட்கார்ந்து இருக்காருல இவரு பேர் மார்டின். முதல்ல கேஸ பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர் இருப்பார்ல, அந்த பார்ட்னரை பத்தி சொல்லுங்க அப்படின்றப்ப எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஆனா என் கூட கோல் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தம் வேலை பார்த்தா நாங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 3 மாசம் போனா வேலை பார்த்தோம் அப்படின்றாரு. அதே மாதிரிதான் கோலுக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா மார்டினை பத்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க. கோல் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கோல் வந்து பாத்தீங்கன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல போறாரு. மார்டின் மற்றும் கோல் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கார்ல வேகமா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அவங்க போற இடத்துல ஒரு பொண்ணை நிர்பாணமா கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கொலையை பார்த்ததுமே மார்டினுக்கும் கோலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த பொண்ணோட உடம்புல பொட்டு துணி கிடையாது. அப்ப தலையில வந்து பாத்தீங்கன்னா மான்கொம்ப சொருகி வச்சு ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கோல் பார்த்துட்டு அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற டிராயிங் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தான் கையில வச்சிருக்க நோட் புக்ல டிராயிங்கா பறஞ்சுக்கிறாரு. கோலை பத்தி சொல்லணும்னா எதையாச்சும் ஒன்னு அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இல்லுஷனும் வந்துட்டு போகும். ஒரு டீம்ல அண்டர் கவுண்ட் ஏஜென்ட்டா கிட்டத்தட்ட 8 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா மார்டின் வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு 2 பசங்க இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டுமே இந்த கொலையை பத்தி கேட்டு பாக்குறாங்க. யாருக்கும் தெரியலன்னதும் நேரா போய் கோல் கிட்ட இந்த கொலை பண்ணதை யாருன்ட்டு எப்படி கண்டுபிடிக்க போறன்ட்டு தெரியல அப்படின்றாங்க. ஆனா கோலுக்கு என்ன சொல்றான்னா ஃபர்ஸ்ட் இது கொலையே கிடையாது, இது ஒரு சடங்குக்காக செய்யப்பட்ட பூஜை தான், அப்படிதான் நம்ம கரெக்டா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க விசாரிக்கும் போதுதான் தெரியுது இறந்து போன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கோல்க்கு என்ன பண்றானா பக்கத்துல இருக்கிற விபச்சாரம் பண்ற பெண்கள் கிட்ட போயிட்டு ரீசெண்டா உங்க டீம்ல யாராச்சும் ஒருத்தவங்க காணாம போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பாக்குறாரு. யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தகவலுமே கரெக்டா கிடைக்கல. மார்டின் வந்து இன்னுமே இந்த கேஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முழுசா வரல. ஆனாலும் அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ பத்தி தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே ஷோப்பாலே வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போயிட்டாரு. அவங்க பொண்டாட்டி எழுப்புறப்பதான் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றதே அவருக்கு நினைப்பு வருது. இப்ப அப்படியே கட் பண்ண நேரா ஆபீஸ்க்கு போறாரு. அங்க போனதுமே கோல் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பத்தி பல தகவல்களை எடுத்து வச்சிருக்காரு. அதோட நேரா போயிட்டு டாக்டர் கிட்ட இந்த பொண்ணோட உடம்புல ஏதாச்சும் கைரேகை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இந்த பொண்ணோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கைரேகையும் கிடைக்கல. ஆனா இந்த பொண்ணுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி அதிகமா ட்ரக்ஸ் பயன்படுத்திருக்கா அப்படின்றத மட்டும் சொல்றாங்க. அதே மாதிரி தான் இந்த பொண்ணோட டெட் பாடி கிடைத்த இடத்துலயுமே எந்த ஒரு கைரேகையுமே வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாரன்ஸ்கேப் பண்ண ஆபீஸ்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்பதான் மார்டினுக்கும் கோலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட அட்ரஸ் கிடைக்குது. அதனால நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்கு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஊருக்கு போறாங்க. அங்க போனதுமே ஒரு வயதான நபர் கிட்ட அந்த பொண்ணை பத்தி கேக்குறப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு அங்க இருக்கிற சர்ச்சில் போயிட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறப்ப ஆமா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இங்க வருவா, ஆனா சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரதில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு தான் வச்சிருக்க அந்த டிராயிங்கோட குறியீடுகளை காட்டுறப்ப எனக்கு என்னமோ இது சாத்தான்களை பரவைக்கிற மந்திர மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஃபாதரியார் சொல்றாரு. நல்லா புத்து பார்த்துட்டு ஆமாங்க இது சாத்தான கும்புறவங்க பறஞ்சிருக்கிற சிம்பிள் தான், ஏதோ சாத்தானுக்காக பூஜை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கோல் சொன்னது 100% உண்மையா போயிட்டு இது ஏதோ சடங்குக்காக கொலை செய்யப்பட்ட ஒரு பூஜை தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இதே மாதிரி உங்க ஏரியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு ரீசெண்டா காணாம போயிருக்கா, அந்த பொண்ணை பத்தி நீங்க விசாரிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த பொண்ணு காணாம போனதுக்கு எல்லாமே உண்மைதாங்க, ஆனா அந்த பொண்ணோட அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணு காணாம போயிட்டா அதை பத்தி நீங்க விசாரிக்க கூடாதுன்னு சத்தம் போட்டதா சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்டினுக்கும் கோலுக்கும் பொண்ணும் புரியல. அப்படியே கட் பண்ணா மார்டினுக்கு என்ன பண்றானா கோலை தன்னோட வீட்டுக்கு டின்னருக்கு கூட்டிருக்காரு. ஏன்னா இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 3 மாசமா பொண்ணா வேலை பார்த்திருக்காங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு கூட்டிருக்காரு. ஆனா கோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சரக்கு அடிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் மார்டின் கூப்பிட்டாரு அப்படின்றக்காக அவரோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதுமே அங்க இருக்கிற பசங்கலாம் கோல் குடிச்சிட்டு வந்ததை பார்த்துட்டு கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப மார்டினோட பொண்டாட்டி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோலை பார்த்து
கேக்குறப்ப எனக்கு கல்யாணம் ஆயிட்டு டைவர்ஸ் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னா, கோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபத்துல இறந்து போயிருப்பா. அதனாலேயே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருப்பாதா சொல்றப்ப, இவ்வளவு நாள் மார்ட்டின் வந்து பாத்தீங்கன்னா கோலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாத்திருப்பாரு. ஆனா மார்ட்டின் கிட்ட கோல் ஒரு விஷயத்தை கூட ஷேர் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா இன்னைக்கு மார்ட்டின் பொண்டாட்டி கேக்குறப்ப எல்லாத்தையும் சொல்றானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை வினோதமா பாத்துட்டு இருக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண மறுநாள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறப்ப கோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோழி கூண்டுல இருந்து அந்த பொண்ணு பக்கத்துல எடுக்கப்பட்ட மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை மாதிரி ஒரு பொருள் இந்த வீட்டுல இருக்கிறத பாக்குறாரு. அத வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றி பத்திரமா வைக்க திருப்பி நிகழ்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க கிட்ட இதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப மார்ட்டின் கிட்ட போலீஸ்காரங்க ஒரு போட்டோ காட்டுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை நிர்வாணமா கொலை பண்ணி தொங்க விட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்த கேஸ் மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. ஒரு வேளை நாங்க வேலை பார்த்தப்ப எடுத்த போட்டோவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி மார்ட்டின் சொல்றப்ப, அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு இந்த போட்டோ எடுத்தது இப்பதான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிறவங்க போலீஸ்காரங்களா சொல்றாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேருமே அந்த கொலைகாரனை 1995 கைது பண்ணிட்டதா சொல்றீங்க. ஆனா அப்ப 2012 இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் உங்க ரெண்டு பேரையும் கூட்டு நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண திருப்பி கடந்த காலத்துக்கு நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பொம்மைக்கு எடுத்துட்டு போய் மார்ட்டின் கோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட கேக்குறப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது என்ன அப்படின்ட்டு தெரியல. சரி உங்க பொண்ணை பத்தி சொல்லுங்க, அவங்க எங்க அடிக்கடி தங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த வீட்டுக்கே வர மாட்டா, எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் பொறுப்பா, அப்படி வரும்போதெல்லாம் ஒரு சர்ச்சை பத்தி தான் அவ பேசிட்டே இருப்பா. ஆனா அந்த சர்ச்சோட பேருக்கு என்னன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டுமே விசாரிக்கிறப்ப அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பத்தி நிறைய டீட்டெயில் தெரியல. ஆனா இந்த பொண்ணு அடிக்கடி ஒரு சர்ச் பேரை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த சர்ச்சுமே உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்றது தெரியவே மாட்டேனுது. இப்ப நைட் டியூட்டி முடிச்சிட்டு மார்ட்டின் என்ன பண்றானா நேரா தன்னோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்குள்ள பார்த்தா மார்ட்டின் பொண்டாட்டிக் பத்தி வேற ஒரு பொண்ணு இருக்கா. ஆமா, மார்ட்டின் வந்து பாத்தனா தான் குடும்பத்துக்கே தெரியாம வேற ஒரு பொண்ணு கூட வந்து பாத்தனா அஃபேர்ல இருக்காரு. அடிக்கடி வந்து பாத்தனா இந்த பொண்ணை பார்த்துட்டு போப்பாரு. கோல் வந்து பாத்தனா இந்த கேஸை விட்டு வெல்ல போறாம விபச்சார பெண்களை வந்து பாத்தனா தேடி தேடி விசாரிச்சிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி விபச்சாரம் பண்ற பெண்களும் எங்க தங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அங்க இருக்கிற பொண்ணுக்கு என்ன பண்றானா ஒரு அட்ரஸ் கொடுக்கறான். அதை வாங்கிட்டு மறுநாளுக்கு என்ன பண்றானா ஆபீஸ்ல இருக்காரு. அந்த இடத்துக்கு வர மார்ட்டினை பார்த்துட்டு, என்ன நேத்து உன் பொண்டாட்டி ரொம்ப மோசமா நடந்துகிட்டா போல இருக்கு அப்படின்றப்ப டக்குனு கோபப்பட்டு என்னடா பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் கேட்கிறப்ப, டேய் உன் பொண்டாட்டினா ஒரிஜினல் பொண்டாட்டி பத்தி கேட்கல, உன்னோட கீப்பை பத்தி கேட்கறா அப்படின்றான். அது அப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்றப்ப, ஆமா நேத்து நீ வீட்டுக்கு போயிருந்தினா பழைய ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க மாட்டேன், திருப்பி அதே பழைய ட்ரெஸ் தான் போட்டிருக்க, அதோட உன் ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபியூம் ஸ்மெல் அதிகமா அடிக்குது, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாரு. அடுத்ததா இந்த விபச்சாரம் பண்ற பொண்ணுங்களாம் எங்க தங்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு கரெக்டா பழி தெரியலன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு மெக்கானிக் ஷாப்ல அட்ரஸ் கேக்குறப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த அட்ரஸ் தெரியுது. பட் வேணுனேக்கு என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருமே கிண்டல் பண்ணி அனுப்புறப்ப மார்ட்டினை கார்ல உட்கார வச்சுட்டு கோல்க்கு என்ன பண்றான், சட்டையை கட்டிட்டு போய் அந்த ஷெட்ல இருக்கிறவங்கள போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறான். அவனுங்களும் அடி தாங்க முடியாம அந்த அட்ரஸ் சொல்லிட்டானுங்க. அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட பிராஸ்டியூட் பண்ற பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டயுமே போயிட்டு இறந்து போன அந்த பொண்ணை பத்தி கேக்குறப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஒரு சில விஷயங்கள் தெரியுது. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பா. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு தான் போறதா சொன்னா, ஆனா அவ இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்களா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பேக் மட்டும் தான் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரின்ட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பேக்ல இருக்கிற டைரியை வாங்கிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. அந்த டைரியிலயும் பெருசா எதுவுமே எழுதல, ஆனா தி எல்லோ கிங் அப்படின்றத மட்டும் எழுதி இருக்காங்க. அதை பார்த்துட்டே இவங்க நோட் பண்ணிட்டு இருக்க இப்ப அப்படியே கட் பண்ண மார்ட்டின் தன் குடும்பத்தோட அதிகப்படியான நேரத்தை செலவிட்டு இருக்காரு. தன் குழந்தை குட்டிக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு மாமனார் வீட்டுக்கு போறாரு. ஆனா மாமனார வந்து பாத்தீங்கன்னா மார்ட்டினுக்கு பிடிக்காம அவர் கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கலாய்க்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு பிடிக்கல. வீட்டுக்கு போனதுமே புருஷனை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அது பெருசா எடுத்துக்காத மார்ட்டின் அவங்க பசங்க விளையாண்டுட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஒரு பொண்ணு மாதிரி பொம்மையை அதை படுக்க வச்சு அதை சுத்தி ஏகப்பட்ட ஆண்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது மார்ட்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் கேஸ் மாதிரியே இருக்கிறத தோணுது. ஆனா அந்த பக்கம் கோல்க்கு என்ன பண்றாரு, ஒவ்வொரு இடமா போயிட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சிட்டு இருக்காரு. அதோட அந்த பொண்ணு போற சர்ச் பத்தியுமே விசாரிக்கிறாரு. பட் யாருக்குமே அதை பத்தி தெரியல. மார்ட்டின் கூல விட ஒரு பெரிய ஆபீசர் இருக்காரு. அவருக்கு என்ன பண்றாருன்னா இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கேஸை முடிக்காம இருக்க போறீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்பதான் அந்த பொண்ணோட டைரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பேப்பர் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சோட பேர் இருக்கு. ஒருவேளை இந்த பொண்ணு அடிக்கடி இந்த சர்ச்சுக்கு தான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சர்ச் இருக்கிற
இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த சர்ச் பாடடைஞ்சு போயிருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தீ விபத்துல அந்த இடம் வந்து பார்த்தா அழிஞ்சு போயிருக்கு அப்படின்ட்டு தெரியப்படுது. அந்த இடத்துல ஒரு பொண்ணோட டிராயிங் இருக்கு. பார்த்தா அந்த பொண்ணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிர்வாணமா தலையில கும்பலா வச்ச மாதிரி இருக்கு. அப்ப இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம தேடி வந்த இடம் இதுதான், இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல ஏதாச்சும் துப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. ஆமா, இந்த சர்ச்சுக்கு யாருது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிரியாருக்கு சொந்தம். அவர் இந்த சர்ச் எரிஞ்சு போனனால ஊரா போயிட்டு டென்ட் போட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பக்கத்து ஊர்ல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மார்ட்டினும் கோலும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் அவர் பிரேயர் முடிச்சக்கடுத்து அந்த பொண்ணை பத்தி கேக்குறப்ப, ஆமா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம சர்ச்சுக்கு வருவா, ஆனா கடந்த 6 மாசமா இந்த பொண்ணு பரதே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களா விசாரிக்கிறப்ப ஒருத்தர் பாக்குறதுக்கு குண்டா இருக்காரு, லைட்டா முகத்துல எல்லாம் அடிப்பட்ட மாதிரி இருக்குல்ல, அவருக்கு என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணு தான் பாய் ஃப்ரெண்டு கூட தான் இந்த இடத்துக்கு வருவா, அவன் நெத்தில கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய தழும்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவன் தான் கொலைகாரன், கண்டுபிடிச்சா நம்ம இந்த கேஸ முடிச்சலாம்னு சொல்லிட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. பிரியா இருக்கிற டைம்ல எல்லாம் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா மார்ட்டினோட வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா மார்ட்டினுக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமேட்டு நான் இருக்கிற நேரத்துல தான் நீ எங்க வீட்டுக்கு வரணும், நான் இல்லாதப்ப எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோல் கிட்ட சண்டை போடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மார்ட்டின் பொண்டாட்டி என்ன பண்றாங்க, ஆமா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளில போறீங்க, அவரும் நீங்களும் ஒரே இடத்துல தானே வேலை பாக்குறீங்க, அப்பப்ப நீங்க மட்டும் எங்க போறீங்க, அவருக்கு மட்டும் நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்றப்ப அச்சோ மாட்டிக்கிட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா மார்ட்டின் அழுகிற மாதிரி அந்த இடத்துல ஆக்ட் போட்டு தப்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கோல் ஆபீஸ்ல ஏற்கனவே இறந்து போன அந்த பெண்களோட டெட் பாடி ஏதாச்சும் கிடைக்குதா, போட்டோ ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்க மார்ட்டினோட பொண்டாட்டிக்கு என்ன பண்றாங்கன்னா கோலை ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க. எங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு பப். அந்த பப்ல யார் யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா மார்ட்டினோட பொண்டாட்டி, மார்ட்டின் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, அப்புறம் கோல் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே இருக்காங்க. ஆமா இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா மார்ட்டின் பொண்டாட்டி கோலுக்கு ஒரு பொண்ணு செட் பண்ணி விடுறதுக்காக தான் வந்திருக்கான். இந்த இடத்துல இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கும் போதுதான் மார்ட்டின் வந்து பார்த்தா இந்த கூட்டத்துல பொறுத்தர பாக்குறாரு. யாருன்னு சொல்லி பார்த்தா மார்ட்டினோட கள்ளக்காதலி. அப்ப வந்து பார்த்தா வேற ஒருத்தவங்க கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதா பாக்குறாரு. உடனே என்ன பண்றாருன்னா யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, அம்மா யார் அது அவங்க கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப, சார் உங்களுக்கு வந்து பார்த்தா கல்யாணம் ஆயிட்டு பொண்டாட்டி புள்ளன் இருக்கு, எனக்கு அப்படி கிடையாதுல, இன்னைக்கு எவ்வளவு நாள் தான் போகக்கூடிய நான் குப்பை கொட்டுறது, அதனால தான் அவனை வந்து பார்த்தா பிக்கப் பண்ணிட்டேன், இனிமேட்டு நீ எங்க வீட்டுக்கெல்லாம் பரப்பல பச்சிக்காத அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு செம்மையா திட்டா. இதனால கடுப்பான மார்ட்டினுக்கு என்ன பண்றானா பார்ட்டி முடிஞ்சதுமே பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு நேரம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் கதவை தட்டி அங்க இருக்கிறவனை போட்டு அடிச்சு வெளில துரத்தி விடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண திருப்பி மார்ட்டின் கிட்ட போயிட்டு கோல் நம்ம தேடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து பார்த்தனா தண்ணில நிருப்பானமா அடிச்சுட்டு வந்திருக்கா, ஒருவேளை அவளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு மார்ட்டினுக்கு என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது, ஏன்னா இந்த பொண்ணு தண்ணில அடிச்சுட்டு வந்திருக்கிறா, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அப்படின்றப்ப, இல்ல இந்த பொண்ணு வந்து தண்ணில தான் அடிச்சுட்டு வந்தா, அப்படி வந்த இந்த பொண்ணோட உடம்புல காயங்களுக்கு இருக்கணுமே, காயங்களுக்கு இல்ல பாரு, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு இறக்கத்துக்கு முன்னாடி நிறைய ட்ரக் பயன்படுத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குனு வந்து பார்த்தா இந்த கேஸுமே நம்ம விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மார்ட்டினும் கோலும் முடிவு பண்ணி ஒரு வயதான மீன் பிடிக்கிற நபர் கிட்ட போய் அந்த பொண்ணை பத்தி கேக்குறப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணு என் பேத்தி தான், ஆனா அந்த பொண்ணு காணாம போய் ரொம்ப நாளாகுது, அதை பத்தின என் கிட்ட கேட்காதீங்க, எனக்கு என் பேத்தி ஓடி போயிட்டா அப்படின்றாரு. இழுத்துட்டு போன பேரு வந்து பார்த்தா ரஹீம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குனு தான் கேஸ் பைல ஏதாச்சும் ரஹீம் சொல்லிட்டு பேர் இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. ஒருத்தர் பேர் இருக்கு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ரேப் கேஸ்ல மாட்டிட்டு சிறையில இருந்து தப்பிச்சு போய் தலைமறைப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருமே தேடிட்டு இருக்கிற அந்த ரிஷி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. முகத்துல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த ரிக்கி கூட இருந்த பொருத்தனை பிடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிக்கியை பத்தி முழுசா தெரியல, ஆனா அவ பண்ணிட்டு இருந்தது ட்ரக் தயாரிக்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும்ன்றான். அவனை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த சிறைக்கு வெளியில இருக்கிற கிளவுன் அப்படின்ற பொருத்தனை போய் பாருங்க அப்படின்னு சொல்றப்ப இப்ப மார்ட்டின் மேல வந்து பார்த்தனா கோர்ட்ல ஒரு கேஸ் வருது. என்னன்னா ஒரு லவ் பண்ண அந்த பொண்ணோட லவர் போயிட்டு இவர் அடிச்சிருப்பார்ல, அவங்க 2 பேருமே வந்து பார்த்தனா மார்ட்டின் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க போல இருக்கு. எதுக்கு அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப எதுக்குன்னா இவங்க 2 பேருமே வீட்டுல ட்ரக் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது, அதனால தான் அதை போய் ரெக்கவர் பண்றதுக்காக போன இடத்துல ட்ரக்ஸ் இருந்துச்சு, அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே அடிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த கேஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல திருப்பி விட்டுட்டாரு. அதனால அந்த பொண்ணுக்கு என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயண கட்டுற மாதிரி போயிட்டு இப்ப அப்படியே கட் பண்ண
அந்த பையனை தேடிட்டு இவங்க 2 பேருமே போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மா கிட்ட போய் கேக்குறப்ப அவன் எங்க இருப்பான் அப்படின்ட்டு தெரியாது, ஆனா ஒரு பொண்ணு கூட தான் சுத்திட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா அப்ப போற ஒரு பார் கிட்ட போய் விசாரிக்கிறப்ப ஆமா சார் இப்ப சரியான பிராடு பைய, எப்ப பார்த்தாலுமே ட்ரக்ஸ் வித்துட்டு தான் இருப்பான், அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணுக்கு வேற ட்ரக்ஸ் ஏத்தி விட்டுட்டான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் மார்ட்டின் தன்னோட வீட்டுக்கு டியூட்டி முடிச்சுட்டு போறாரு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு யாருமே காணும், ஒரு பேப்பர் மட்டும் தான் இருக்கு. அதுல என்ன கேட்டிருக்குன்னா, கிருமேட்டு உன்கிட்ட சேர்றதுக்கு எனக்கு பிடிக்கல, இந்த வீட்டை விட்டு நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இந்த வீட்டை விட்டு போயிருப்பாங்க. இதுக்கு எல்லாத்தையுமே பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ட்டினோட கள்ள காதலி தான். அங்க கோர்ட்ல ஃபைன் கட்ட வச்சார்ல, அதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவங்க கிட்ட வந்து எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. மார்ட்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் பொண்டாட்டியை பார்க்கணும்னு தோணுது, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கேஸ கொஞ்சம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா நேரா ஐரோட கேர்ள் ஃப்ரெண்ட ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அங்க போனதுப்பே மார்ட்டின் பொதி மிதின்னு மிதிச்சு அப்பன என்ன பண்றாருன்னா அரெஸ்ட் பண்ணி ரெக்கி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப எனக்கு தெரியாது சார், ஆனா அப்ப ஒரு டீம் கிட்ட தான் வச்சிருக்கான், அவங்க கிட்ட தான் சார் போதை பொருள் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இப்ப அப்படியே கட் பண்ணா மார்ட்டினுக்கு என்ன பண்றாருன்னா நேரா தான் பொண்டாட்டியை பாக்குறதுக்காக போறாரு. ஆனா மார்ட்டின் கிட்ட அவங்க பொண்டாட்டி பூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டாங்க. இதனால ஒரு பந்து பாத்திரம் அந்த இடத்துல ரகல பண்ணிட்டு இருக்காரு. இதனால அங்க இருக்கிறவங்களாம் போலீஸ்காரங்களே கூட்டிட்டாங்க. இருந்துமே வந்து பார்த்தா அவர் அடங்கம் மாட்டுறாரு. கடைசியா வந்து பார்த்தா கோலுக்கு என்ன பண்றாருன்னா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இப்ப மார்ட்டினுக்கும் சரி கோலுக்கும் பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது, 2 பேருமே இப்ப அனாதை மாதிரி தான் இருக்காங்க. அப்ப மார்ட்டின் இனிமேட்டு இந்த கேஸ முழுசா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த டீலிங் பத்தியும் அந்த டீம் பத்தியும் சொல்றப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோலுக்கு என்ன சொல்றாரு, நான் வந்து பார்த்தா அந்த டீம்ல தான் அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் வேணா போய் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டீமுக்குள்ள போனாரு. சொன்ன மாதிரியே அந்த இடத்துல கோலை வந்து பாத்தீங்கன்னா யாருமே சந்தேகப்படல. அங்க போய் இருக்கிற லீடர் கிட்ட எனக்கு வந்து ட்ரக்ஸ் நிறைய தேவைப்படுது, நமக்கு ஒருத்தன் ட்ரக் டீலிங் பண்ணுவால அவனோட அட்ரஸ் கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப குடுக்குறேன், ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு வேலை இருக்கு, அந்த வேலை முடிச்சாதான் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கோலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற பலி கிடையாது, இவங்க சொல்றதுக்கு எல்லாத்தையுமே கேட்டுதான் ஆகணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. இப்ப இவங்க எங்க போறாங்கன்னா எதிரியோட டீம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு ட்ரக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு தெரியுது. அதனால இவங்க எல்லாம் போலீஸ் மாதிரி பேஷம் போட்டு அதை போய் ஆட்டே போலான்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனா எதிரி டீம் ரொம்ப புத்திசாலி போல இருக்கு, வந்திருக்கிறது போலீஸ்காரங்க கிடையாது சாதாரண கேங்ஸ்டர் தான் சொல்லிட்டு அடுத்தடி ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப கோலுக்கு என்ன பண்றானா அந்த லீடரை மட்டும் பிடிச்சிட்டு மார்ட்டினுக்கு கால் பண்ணி அந்த ஆளை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாரு. அங்க போனதுமே ரகீமை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி விசாரிக்கிறப்ப எனக்கு ரகீமை நேரடியா தெரியாது, ஆனா அவனுக்கு பத்தி இன்னொருத்தன தெரியும், அவனை விசாரிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றப்ப செரின்டிக்கு என்ன பண்றாங்கன்னா அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஆனா அவனுக்கு தெரிஞ்ச பேருக்கு வந்தது போலீஸ்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். அப்ப அந்த டீலரை தனியா போட்டுட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா கோல் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மார்ட்டின் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட்ட டிராப் செட் பண்ணி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. நிகழ்காலத்துல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி சண்டை நடந்துச்சு. அந்த துப்பாக்கி சண்டையில நாங்க 2 பேருமே தப்பிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாரு. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா மார்ட்டினும் அச்சசலாம் மாறாம சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா நிஜத்துல அந்த இடத்துல எந்த ஒரு துப்பாக்கி சூடுமே நடத்தல. மார்ட்டினும் கோலும் அசால்ட்டா அந்த இடத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற ட்ரக்கிய கைது பண்றாங்க. கைது பண்றதும் பக்கத்துல இருக்கிற கண்டெய்னரை மார்ட்டின் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள கிண்ணத்தை பார்த்தாரும் சில கம்ம கோவப்பட்டுட்டு அங்க இருக்கிற ட்ரக்கிய தலையில சுட்டு கொலை பண்ணிட்டாரு. அப்ப அங்க இருந்த ட்ரக்கியோட ஹெல்ப்பருக்கு என்ன பண்றானா தப்பிச்சு போறப்ப டிராப்ல மாட்டி செத்து போயிட்டான். இப்படிதான் இருந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிட்டாங்க. ட்ரக்கிய கொலை பண்ணது தப்பு, அதுக்காக மார்ட்டின் கோர்ட்ல சரணடையணும், இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோல்க்கு என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற துப்பாக்கி எடுத்து கண்டமேனிக்கு சுட்டுட்டு இருக்கிறாரு. இதைத்தான் நிகழ்காலத்துல அங்க நடந்த துப்பாக்கி சுட்டுல தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காக நாங்க துப்பாக்கி சூடு நடத்தினோம், அதுல தான் அவன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி அந்த ட்ராக்ல மார்ட்டின் என்னத்தை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ள 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. இந்த 2 சின்ன குழந்தைகளுமே இங்க இருக்கிறவங்க அபியூஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு, அதனால தான் அவங்கள போட்டு தள்ளிட்டாங்க. அப்புறம் அந்த 2 குழந்தைங்களும் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அப்படியே இந்த கேஸையும் முடிச்சிட்டாங்க. இதனால அங்க இருக்கிற எல்லாருமே இவங்களுக்கு பாராட்டு மழை புரிஞ்சிட்டு இருக்க மார்ட்டின் வந்து பார்த்தா தான் குடும்பத்தோட திருப்பி சேர்ற மாதிரி காட்டுறாங்க. கோல் வந்து வேற ஒரு கேஸ பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அந்த குற்றவாளிக்கு என்ன பண்றானா குற்றத்தை ஒத்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப கோல் கிட்ட எனக்கு நீ ஹெல்ப் பண்ணினா நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படி என்ன ரகசியத்தடா நீ சொல்ல போற அப்படின்ட்டு கோல் கேக்குறப்ப நீங்க எனக்கு
ஹெல்ப் பண்ணீங்கன்னா 1995ல ஒரு சடங்கு கொலைகாரனை கொலை பண்ணீங்கல அவனை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அடே அவனுக்கு தான் நாங்க ஏற்கனவே கொலை பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி கோல் சொல்றாரு. இல்ல நீங்க தப்பான ஆளை கொலை பண்ணிட்டீங்க, நீங்க கொலை பண்ணவனா நினைச்சிட்டு இருக்கிறப்ப இன்னுமே உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா அந்த கெலோ கிங் அப்படின்ற பேரை சொல்லும் போதுதான் இறந்து போன அந்த டோராப்போட டைரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா கால் நோட் பண்ணிக்கிட்டு இத போய் மார்டின் கிட்ட சொல்றாரு. இந்த இடத்துக்கு வரப்ப மார்டின் கேக்குறாரு, எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து பார்த்தனா போய் தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த சீரியல் கில்லர் உயிரோட இருக்கானா, ஏன் இது வரைக்குமே எந்த ஒரு கொலையுமே நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு கோல்க்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு பல நமக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே அந்த சிறைக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த கைதி தன்னைத்தானே கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்கான். கடைசியா சாவறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டே போன்ல பேசியிருக்கான். அந்த காலை ட்ராக் பண்ணி போனா அது ஆள் நடப்பாட்ட இல்லாத ஒரு பப்ளிக் போன் பூத் அப்படின்ட்டு தெரியுது. அந்த இடத்துல பேசினவன் இவனை மிரட்டி இப்படி சூசைட் பண்ண வச்சிருக்கான் அப்படின்ட்டு தெரியுது. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேருமே அந்த கேஸ விட்டுட்டு விலகிட்டதா சொல்றாங்க. இப்ப நிகழ்காலத்துல கோலை பார்த்தா, சார் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா எங்களுக்கு 2012ல இறந்து போன அந்த பொண்ணு இடத்துக்கு எதுக்கு சார் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதோட நீங்க உங்க வீட்டை பரிசோதிக்கிறதுக்கும் எங்களை விடமாட்டீங்க, ஏன் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேக்குறப்ப மார்டின் கிட்ட இந்த கொலைக்கெல்லாம் பண்றது கோல் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு மார்டின் சொன்னாலும், இல்ல மார்டின் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், 1995ல இந்த கொலையாளிய கண்டுபிடிக்க முயற்சி பண்ணது எல்லாமே கோல் தான். ஏன் கொலைக்கு இவரு பண்ணிட்டு வேற ஒருத்தர் மேல பழிய போட்டிருக்க கூடாது, நல்லா பிளான் போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லப்ப மார்டினுக்கும் வந்து பார்த்தா லைட்டா கோல் மேல சந்தேகப்படுறது. இப்ப அப்படியே கட் பண்ணா கோல் வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீட்டுக்குள்ள மரத்தால செய்யப்பட்ட, அதாவது அந்த டோரை இறந்து போனப்ப தலையில பயன்படுத்தினாங்களா பொம்மை, அதே மாதிரி ஒரு பொம்மைக்கு இருக்கு. ஒரு வேளை இப்படிதான் அந்த கொலையை பண்ணாரா அப்படின்ட்டு நமக்கே வந்து பார்த்தா லைட்டா சந்தேகத்தை கிளப்ப, இப்ப அந்த இறந்து போன கைதி கெல்லோ கிங் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருப்பால, அதை தேடி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறாங்க. அப்ப இந்த கோல் காணாம போனவங்க லிஸ்ட் எல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல் வந்து பார்த்தா அதிகப்படியான சின்ன பசங்க காணாம போயிருக்காங்க அப்படின்ட்டு தெரியப்படுது. மார்டின் காப்பாத்தினா அந்த ரெண்டு பொண்ணுங்கள, ஒரு பொண்ணு வந்து பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான், ஆனாலும் அந்த பொண்ணுக்கு இன்னுமே வந்து பார்த்தா மென்டலி எஃபெக்ட் இருக்குன்றனால அவகிட்ட போய் விசாரிக்கிறப்ப அவ ஒரு பேரை சொல்றான். அந்த பெரிய தழும்பு வச்சவன் அவன் பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருப்பான் அப்படின்ட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். டோரா லவ் பண்ண அந்த பையனோட முகத்திலையும் கூட வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய தழும்பு இருக்கும். அப்படி சொல்றாங்களே, ஒரு பேல அப்பந்தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டும் அவனுக்கு கீழே தான் வந்து பார்த்து இந்த ரஹீம் அப்படின்றப்ப பேல பாக்குறான் அப்படின்றத கோல் வந்து பார்த்தனா புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல அங்க இருக்கிற ஆபீசருக்கு என்ன பண்றானா, கோலை கூட்டு திட்டிட்டு இருக்கிறாரு. அந்த கேஸ் முடிஞ்சு போயிட்டு அதை எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப கோல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்காம அந்த கேஸ்ல அடுத்தடுத்து காணாம போன அந்த பசங்களோட ஸ்கூல் ஓனரை கண்டுபிடிச்சு கேட்கிறாரு. அந்த ஸ்கூல் லாபமே இல்லாம இருக்கு, அதனால நாங்க இழுத்து மூடிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் சொல்றாரு. ஆனா அந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்கும் போதுதான் பசங்களுக்கு எல்லாமே காணாம போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் வரல. ஆனா திருப்பி அந்த ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கோலை புடிச்சு திட்டிட்டு இருக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா மார்டினோட பொண்டாட்டி திருப்பி மார்டின் கூட சேர்ந்துட்டாங்க. ஆனா மார்டினோட போன் எடுத்து பாக்குறப்ப அதுல ஒரு பொம்பளையோட போட்டோ இருக்கு. ஒரு பல திருப்பி இவங்க ரெண்டு பேருமே அஃபேர்ல இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு மார்டினை பழி பாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால நேரா கோலோட வீட்டுக்கு போய் அவங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து மார்டின் கிட்ட சொல்றப்ப ஒரு செம்ம கடுப்பாயி பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுறாரு. அவரால வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல கரெக்டா வேலையும் பார்க்க முடியல. மார்டின் வந்து கோலை பார்த்துமே அடிச்சு இதுக்கு மேல மூஞ்சில முழிக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சண்டை போடுறாரு. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆபீசர் எதுக்கு நீங்க சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்டின் எதுவுமே சொல்ல, ஏன்னா பர்சனல் விஷயம் அப்படின்றதுனால அமைதியா இருக்கிறாரு. ஆனா கோல்க்கு என்ன பண்றாருன்னா, எனக்கு இனிமேட்டு இந்த டியூட்டி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போறாரு. அதுக்கு அடுத்த இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல மீட் பண்ணிக்கவே இல்ல. இப்ப 2012ல தான் இந்த சிஐடி போலீஸ்காரங்க மீட் பண்ண வச்சிருப்பாங்க. இப்ப இந்த மீட்டிங் முடிஞ்சதும் மார்டினும் கோலும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. மார்டின் கார் போயிட்டு இருக்கும் போது அவர் பின்னாடி தான் கோலும் கார்ல வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே மார்டின் காரை போறமா நிறுத்துறப்ப கோல் பக்கத்துல வந்து எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவுதான், ரெண்டு பேருமே வந்து பார்த்தனா பழைய சண்டையெல்லாம் மறந்துட்டு இப்ப ரெண்டு பேருமே கார்ல போற இடத்துக்கு போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கப்ப மார்டின் சொல்றாரு, போலீஸ்காரங்க கிட்ட விசாரிக்கும் போது அந்த கொலைக்கைய நீ தான் பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டாங்க. எனக்குமே அந்த சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா நீ உன்னால எங்க போன,
உன்னை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோலை பார்த்து கேட்கிறப்ப கோலுக்கு என்ன பண்றான்னா மார்ட்டினை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. டிடெக்டிவ் யாருமே வீட்டுக்கு வரக்கூடாதான், ஆனா இது டிடெக்டிவ் கிடையாது, ஃப்ரெண்ட் ஆச்சே, தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. போய் பார்த்தா அந்த எல்லோ கிங் யாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட தடயங்களை வந்து பார்த்தா சேகரிச்சு வச்சிருக்காரு. இதை பார்த்ததுமே மார்ட்டின் வந்து பார்த்தா கோலை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்காரு. அடே உனக்குன்னா பைத்தியம் பிடிச்சிச்சடா, இந்த எல்லோ கிங் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, இம்மானால் வாழ்க்கையை பீனடிச்சிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல மார்ட்டின், அப்படி ஒருத்தங்க இருக்கான், ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாமே காணாம போயிட்டு இருக்காங்க, அந்த ஹெட் மாஸ்டருக்குமே அதுல வந்து பார்த்தா தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஆமா இப்ப அந்த ஆள் தான் உயிருக்கு போராடிட்டு இருக்கானே, அவன் சாகரத்துக்கு முன்னாடி அதிகப்படியான ட்ரக்ஸ் பயன்படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது, அதை நீ தான் செஞ்ச கோல் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அவனுக்கு நான் எதுவுமே பண்ணல, பட் அவன் சாக வேண்டியவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வீடியோ பிளே பண்றாரு. அந்த வீடியோல வந்து பார்த்தனா அந்த ஹெட் மாஸ்டர் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க ஒரு குழந்தைய பொருத்தம் கொடூரமா கொலை பண்றான். அந்த வீடியோ பார்க்க முடியாம வீடியோ ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி மார்ட்டின் சொல்றாரு. இப்ப நீ சொல்றீங்க எல்லாமே கரெக்ட்னா அந்த கெலோ கிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மார்ட்டினும் கோலும் வந்து பார்த்தனா திருப்பி இந்த கேஸ்க்குள்ள போறாங்க. ட்ரக்கியோட ஃப்ரெண்டான ஒருத்தர இருப்பார்ல, அவர் விசாரிக்கிறப்ப ஆமா எங்க கேங்லி வந்து பார்த்தனா ஒரு தழும்பு வச்சவங்க ஒருத்தங்க இருப்பான், ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதே தான் அந்த வயசான பாட்டியம்மாவும் சொல்லியிருப்பாங்க. அதான் இப்ப சாவ கிடக்குறாருல, அவர் வீட்டுல வேலை பாக்குறவங்க இப்ப இந்த வீட்டுக்குள்ள கருப்பு தழும்பு வச்ச யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தருக்கு இப்ப டிடெக்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுது. நான் அவர்கிட்ட போய் ஏதாச்சும் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மார்ட்டின் போய் அவர்கிட்ட கேட்கிறப்ப மார்ட்டின் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவரை குழப்பற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளு பேசிட்டு இருக்காரு. அப்பவே மார்ட்டினுக்கு புரிஞ்சிச்சு இவன் ஏதோ ஒன்ன மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோலும் மார்ட்டினும் பொண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப அம்மா நீ எதுக்கு வேலையை விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் கேட்கிறாரு. ஒன்னும் கிடையாது, ஒரு கேஸ் விசாரிக்கிறதுக்காக போனேன், அதுல ஒரு குழந்தைய மைக்ரோ ஓவன்ல வச்சு கொலை பண்ணனுங்க, அதை பார்த்தமே எனக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கல, அதான் பெல்ல வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. சரி நான் மறுபடியும் போய் அந்த டீச்சர் கிட்ட பேசுறேன் அப்படின்றப்ப இங்க பாரு மார்ட்டின், நீ என்னத்தை கேட்க வரன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது, ஆனா அந்த ஸ்கூலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன பிட்ரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நான் கேட்க வரல, பட் என் ஃப்ரெண்டு கேட்க வரான் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு அந்த கிடத்துல கோல் துப்பாக்கியோட வச்சு மிரட்டி அவரை கைது பண்றாங்க. அந்த பக்கம் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா மார்ட்டினும் கோலும் சொன்ன அந்த ஸ்கூல் பக்கம் போயிட்டு ஏதாச்சும் தடையும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. ஆனா உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே கிடைக்கல, அதோட வெளியே போற பழியை போய் மறந்துட்டாங்க. அப்ப அந்த கிடத்துக்கு ஒரு ஒர்க்கர் போறாரு, அவர்கிட்ட கேட்கிறப்ப அவர் சொன்ன பழியை பற்றி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா அந்த இடத்தை விட்டு போறாங்க. இப்ப மார்ட்டினும் கோலும் அந்த டீச்சரை கூட்டிட்டு வந்து ஒரு வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே ஒரு மனசே கல்லாயிட்டு ஒரு ஸ்கூல்ல காணாம போன ஒரு பொண்ணை வந்து பார்த்தனா இவரு கேஸை எடுத்திருப்பாரு, ஆனா அந்த கேஸ்ல இருக்கிற பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணை வந்து பார்த்தனா அபியூஸ் பண்ணி தான் கொலை பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு வீடியோ தான் வந்து பார்த்தனா இங்க ப்ளே பண்ணிருக்காங்க. அதை பார்த்ததுமே நிறுத்தி இந்த கேஸை நான் வேணுமே வந்து பார்த்தனா விட்ரா பண்ணல, எனக்கு மேல இருக்கிற ஹெட் ஆபீஸ் எல்லாருமே வந்து பார்த்தனா என்ன டார்ச்சர் பண்ணாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க சாதாரண ஆள் கிடையாது, அவங்க மேல நம்ம கையை வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கோலுக்கு எப்படியோ அந்த கருப்பு தழும்பு இருக்கிறவனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்பதான் இறந்து போன அந்த டோராப்போட பீடும் அந்த ட்ரக்கோட பீடும் வந்து பார்த்தனா ஒரே பேட்டர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுது. அதுவும் ரீசெண்டா தான் ஒரு பேல கில்லர் பெயிண்டரா இருப்பானோ அந்த பெயிண்டை கண்டுபிடிச்சா நம்ம அந்த ஆளை கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா யாரு வீட்லயாச்சும் வந்து பார்த்தனா பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறப்ப ரீசெண்டா வந்து பார்த்தனா ஒரு வீட்டுல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அங்க ஒரு பயதான பாட்டியம்மா கிட்ட போய் அம்மா இந்த பெயிண்டை யார் அடிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அட அவங்களாப்பா தங்கமான பசங்கப்பா, அதிலும் முகத்துல ஒரு தழும்பு வச்ச ஒரு பையன் இருப்பான், ஐயோ ரொம்ப நல்ல பையன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கரெக்ட் நம்ம தேடிட்டு இருக்க கில்லர் வந்து பார்த்தனா ஒரு பெயிண்டரா இருக்கான் அப்படின்றத இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தனா கண்டுபிடிக்கிறாங்க. சரி பாட்டிமா எங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், அப்பனோட அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த கொலகாரன் யார் அப்படின்னா இந்த ஆன்டிசம் குறைபாடால பொறுத்தவங்க கிட்ட ஓப்பனிங் சீன்ல மார்ட்டினும் கோலும் போயிட்டு விசாரிச்சிருப்பாங்கல்ல, அவங்க கூட வந்து பார்த்தனா அந்த டோரா அப்படின்ற பொண்ணு ஒரு தழும்பு வச்சவங்க கூட சுத்திட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானே. இப்போ கூட ரெண்டு போலீஸ்காரங்க பழி தெரியாம ஒருத்தவங்க கிட்ட விசாரிச்சிருப்பாங்களா, அப்பதான் வந்து பார்த்தா இந்த கொலைக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். இவன் பேரு வந்து பார்த்தனா ஹைரல். இவன் தன்னுடைய வீட்டுல அவங்க அப்பாவே துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு சைக்கோ தான் இவன். கெல்லோ கிங் அப்படின்ட்டு உனக்கு ஏன் கூப்பிடுறாங்கன்னா இந்த கெல்லோ கிங் அப்படின்றது ஒரு கைவிடப்பட்ட சர்ச்சில் அந்த தலையில கொம்பு வச்சு நிர்வாணமா ஒரு ஓவியத்தை பார்த்தாங்களா, அந்த ஓவியம் வந்து பார்த்தனா ஒரு தீய சக்தி. அந்த பிளாக் ஏஞ்சலை கூப்பிடறதுக்காக இவன் வந்து பார்த்தனா இங்க
இருக்கிற அப்பாவி பசங்களை கூட்டு போய் ரேப் பண்ணி அவங்களுக்கு பலி கொடுத்துருவான். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இவன் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவன் இங்க ஊர்ல இருக்கிற பெரிய தலைங்கைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இவனை பிடிக்க போறதுக்கு முன்னாடி இப்பனால இந்த குழந்தைகள் அபியூஸ் பண்ணாங்களா அந்த டேப் நிறைய காப்பி எடுத்து நிறைய பேருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு பேல நம்ம பெல்ல பரலனா கூட இந்த வீடியோ மூலமா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவனை கைது பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றனால அடுத்ததான் நேரா அந்த போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு நானும் மார்ட்டினும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறோம். நாங்க திருப்பி 3 மணி நேரத்துக்குள்ள பரலைனா அந்த இடத்துக்கு நீங்க போலீஸ் படையோட வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு போறாங்க. இப்ப மார்ட்டின் கோல் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறாங்க. மார்ட்டினுக்கு என்ன பண்றானா முன்கதவை திறந்து போக பாக்குறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயதான அம்மா அதாவது ஹெரலோட பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா என் புருஷன் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப கோல்க்கு என்ன பண்றானா துப்பாக்கி எடுத்துட்டு பின்னாடி போறாரு. பின்னாடி காட்டுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹெரல் வந்து பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கான். ஒழுங்கா ஹைதா இடையில போன சுட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ அங்க இருக்கிற காட்டுக்குள்ள போறான். காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகமா இருக்கு. அதுக்குள்ள போனதுமே கோலை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறான். அவ பயத்துல வந்து அடிப்படுது. இந்த பக்கம் மார்ட்டின் என்ன பண்றாரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தார்ல அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க அப்பாவை கொடூரமா கொலை பண்ணிருக்க தெரிய வரும்போது ஐயோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோலுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றானா அந்த குகை வீட்டுக்குள்ள போறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோலை பிட்டுட்டு மார்ட்டினை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறப்ப டக்குனு வந்து பாத்தீங்கன்னா கோலுக்கு என்ன பண்றானா ஹரல தலையில சுட்டு கொலை பண்ணிட்டான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே செம்ம அடிபட்டிருக்கு. சொல்லப்போனா கிட்டத்தட்ட கோல் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போற நிலைமைக்கே போயிட்டாரு. அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. வந்து இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்ட்டின் கண்ணம் வச்சு பாக்குறப்ப அந்த இடத்துல மார்ட்டினோட பொண்டாட்டி பிள்ளைங்களா வந்து பாக்குறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த இடத்துல இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா கோல் கண்ணு முழிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை போய் மார்ட்டின் பாக்குறப்ப அந்த கொலைக்காரனை கண்டுபிடிச்சு கொலை பண்ணிட்டோம். ஆனா அவன் கூட இருக்கிற அந்த பெரிய தலைங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு மார்ட்டினுக்கு என்ன சொல்றேன்னா அட போடா டே அவனை கொலை பண்றதுக்கே நம்ம எவ்வளவு பாடுபட்டோம். கண்டிப்பா அந்த பெரிய முதலைங்க மேல கைக்கெல்லாம் வைக்க முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அந்த பெரிய முதலைங்கெல்லாம் மாட்டும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ண மார்ட்டின் வந்து கோலை வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்ப மார்ட்டின் கிட்ட கோல் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அன்னைக்கு அந்த துப்பாக்கி சூடு நடந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் இறந்தே போயிட்டேன். இறந்து போன என் பொண்ணை கூட வந்து நான் பார்த்தா அப்ப கூட போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சேன். ஆனா நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு மார்ட்டின் என்ன சொல்றான்னா எது இறந்து போன பொண்ணு கூட போனியா அப்படிலாம் போன ஈஸியா விட்டுருவோமா உன் பொண்ணு இறந்துட்டா. ஆனா அதுக்கு பத்தி பல பொண்ணுகள் இறந்திருக்காங்க. அந்த பெண்களோட ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ திருப்தி கொடுத்திருக்க. காணாம போன அந்த பெண்களோட அப்பா அம்மாவுக்கு தான் பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற உறுதியை கொடுத்திருக்க. நீ ரொம்ப நல்லது பண்ணிருக்க கோல். ஆனாலும் உனக்கு இந்த அளவுக்கு எல்லாம் போட முடியாது. ஆமா இன்னைக்கு எவ்வளவு நேரம் தான் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்க போறப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மார்ட்டின் தான் கைத்தாங்களா கோலை கூட்டிட்டு போறாரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனை முடிச்சிட்டாங்க. இது வரைக்குமே நீங்க கேட்டது எல்லாமே ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அடுத்த சீசன்ல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.